வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் இன்றும் மின்வெட்டு அமுலில் இருக்கும் என அறிவிப்பு. சட்டமா அதிபர் ஆலோசனை கடிதத்தை திரும்பப் பெறவில்லை என அறிவிப்பு. உணவக விவகாரம் தொடர்பில் அர்ச்சுனாவிடம் யாழ் போலீசார் விசாரணை. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் இந்தியாவில் கைது. விசா இன்றி பிரித்தானியாவில் தங்கியிருந்த தமிழர்கள் பலர் நாடு கடத்தல். காதலர் தினத்தை முன்னிட்டு இலங்கை போலீசார் விசேட அறிவிப்பு. காதலர் தினத்தை முன்னிட்டு தண்டவாளத்தில் கதைத்துக் கொண்டு சென்ற காதலர்கள் மீது ரயில் மோதியதில் 2 உயிரிழப்பு. தாலியுடன் பாடசாலைக்கு சென்ற 9ஆம் வகுப்பு மாணவி தொடர்பில் தகவல். ரஷ்ய ஜனாதிபதியுடனான சந்திப்பு சவுதியில் இடம்பெறும் என அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் இன்றும் மின் விநியோகம் துண்டிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. மாலை 5 மணி முதல் இரவு 9:30 மணி வரை 1 மணி நேர மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் உள்ள மின் பிறப்பாக்கிகள் செயலிழந்துள்ள நிலையில் அதன் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையினால் இந்த மின்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. இதேவேளை இன்றைய நாளுக்கான மின்வெட்டு நேர அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 1 மணித்தியாலமும் 30 நிமிடமும் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று 1 மணித்தியாலம் மாத்திரம் மின்வெட்டை அமுல்படுத்த இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது. இதன்படி IJKL ஆகிய வலயங்களில் மாலை 5 மணி முதல் 5:30 மணிக்குள் மின் விநியோகம் தடைப்பட்டு 6 மணி முதல் 6:30 மணி வரையான காலப்பகுதிக்குள் மீளிணைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் RSTWUV ஆகிய வலயங்களில் மாலை 6 மணி முதல் 6:30 மின் விநியோகம் தடைப்பட்டு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரையான காலப்பகுதிக்குள் மீள் இணைக்கப்படும் எனவும் மின்சார சபை அறிவித்துள்ளது. ABCDPQ ஆகிய வலயங்களில் மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை மின் விநியோக தடை அமுலாக்கப்பட்டு இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரையான காலப்பகுதிக்குள் மீள் இணைக்கப்படும். EFGH ஆகிய வலயங்களில் இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரையான காலப்பகுதிக்குள் மின் விநியோகம் தடைப்பட்டு இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையான காலப்பகுதிக்குள் மீள் இணைக்கப்படும் எனவும் இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு செட்டியார் தெருவில் இன்றைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் 2,32,200 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கேரட் தங்கம் 2,13,000 ரூபாவாகவும் 18 கேரட் தங்கம் 1,74,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கேரட் தங்கம் 1 கிராம் 29,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராம் 26,625 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. 18 கேரட் தங்கத்தின் 1 கிராம் 21,750 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 2025 உலக உச்சி மாநாட்டில் பங்கேற்க ஐக்கிய அரபு ராச்சியம் சென்றிருந்த ஜனாதிபதி இன்று நாடு திரும்பினார். அந்நாட்டு ஜனாதிபதி முகமது பின் சயத் அல் நஹ்யானின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். 2025 உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் நேற்று ஜனாதிபதி உரையாற்றியிருந்தார். இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கும் இடையிலான பரஸ்பர ஆர்வமுள்ள பல துறைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இருதரப்பு கலந்துரையாடல்களையும் இந்த விஜயத்தில் போது நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நாளை மெல்லாகம் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுகளை மீறி யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலான குழு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக காங்கேசன்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த பகுதிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் ஒரு குழுவுடன் சென்று தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு முன்னால் கருப்பு கொடிகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க அவர் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் சாரதி கடத்தப்பட்டமை மற்றும் லசந்தவின் கல நோட்புக் காணாமல் போனமை தொடர்பான 3 சந்தேக நபர்களை விடுவித்த ஜனவரி 27ஆம் தேதியன்று அனுப்பப்பட்ட தனது ஆலோசனை கடிதத்தை சட்டமா அதிபர் திரும்பப் பெறவில்லை என சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்டமா அதிபர் தனது முந்தைய ஆலோசனை கடிதத்தை வாபஸ் பெற்றதாக கூறும் ஊடக அறிக்கைகள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போதுமான ஆதாரங்கள் கிடைத்தால் புதிய ஆவணங்களை கருத்தில் கொண்டு சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் எந்தவொரு தடையும் இல்லை என சட்டமா அதிபர் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அறிவித்துள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாண நகரில் உள்ள உணவகம் ஒன்றில் இளைஞர் ஒருவரை அடித்த சம்பவம் தொடர்பில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிடம் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினரால் தாக்கப்பட்டதாக கூறி இளைஞர் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராமநாதன் அர்ச்சுனா தனது சட்டத்தரணியுடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு உணவகத்திற்கு சென்றிருந்த போது காணொலி தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறி சென்றதை அடுத்து இத்தாக்குதல் இடம்பெற்றது. அத்துடன் இச்சம்பவம் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கேமரா பதிவாகியிருந்தது. எவ்வாறாயினும் இதனை அடிப்படையாக வைத்து தற்போது அர்ச்சுனாவிற்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உணவகம் ஒன்றில் பானம் அருந்திய தந்தையும் மகளும் திடீர் சுகவீனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குளிர்பானத்தை அருந்திய நிலையில் வாந்தி எடுத்து மயக்கமடைந்த 9 வயது சிறுமியும் அவரது தந்தையும் பெலாங்கொடை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குளிர்பானத்தை குடித்த பின்னர் சிறுமிக்கு திடீர் நோய் ஏற்பட்டதாகவும் அவளுடைய தந்தையும் அதே பானத்தை குடித்திருந்த நிலையில் அவரும் திடீர் நோய்வாய்ப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் சிறுமி முதலில் போத்தலின் ஒரு பகுதியை குடித்ததாக திடீரென சிறுமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதை அடுத்து அவருடைய தந்தையும் அதில் சிறிது குடித்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வாத்துவ போலீசாரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த நபர் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் 4 கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை தாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் பாணந்துறை குற்றத்தடுப்பு விசாரணை பணியகத்தினால் நேற்று மாலை இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்காக இந்நான்கு பேரும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட 4 கான்ஸ்டபிள்களும் இன்று பாணந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் பாணந்துறை குற்றத்தடுப்பு விசாரணை பணியகத்தினால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வாத்துவை தல்பட்டியைச் சேர்ந்த ஒரு குழந்தையின் தந்தையான 24 வயதுடைய நபரொருவரே இச்சம்பவத்தில் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் நேற்று இந்தியாவின் தமிழ்நாட்டு போலீசாரினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் இருந்து சென்னைக்கு பயணம் செய்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேரளாவின் கொச்சியில் பிரிதொரு கடவுச்சீட்டை பயன்படுத்தி அங்கிருந்து ஐரோப்பா நாட்டிற்கு செல்ல முயன்ற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒரு ஐரோப்பிய நாட்டிற்கு பயணம் செய்வதற்காக அவர் வழங்கிய கடவுச்சீட்டுடன் கூடுதலாக அவரிடம் மற்றுமொரு கடவுச்சீட்டு இருந்ததாகவும் அந்த கடவுச்சீட்டை பயன்படுத்தி அவர் இலங்கையில் இருந்து இந்தியாவிற்கு பயணம் செய்துள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தமிழக போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றின் உத்தரவிற்கமைய குலசிங்கம் திலீபன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். முன்னதாக வவுனியாவில் நபர் ஒருவரிடம் இருந்து நிதி மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் 2 மாதங்களுக்கு முன்பு வவுனியா போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார். எவ்வாறாயினும் தான் பெற்ற பணத்தை 10 தவணைகளில் செலுத்துவதாக வவுனியா நீதிமன்றில் உறுதியளித்ததை அடுத்து நீதிமன்றம் அவரை பிணையில் விடுவித்தது. பிணையில் விடுதலை செய்யப்பட்ட குலசிங்கம் திலீபன் நாட்டை விட்டு வெளியேறி ஐரோப்பாவிற்கு தப்பிச் செல்ல முயன்ற போதே தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். காதலர் தினத்தை முன்னிட்டு இலங்கை போலீசார் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வெளியிட்டுள்ளனர். உலகளாவிய ரீதியில் நாளை காதலர் தினத்தை முன்னிட்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை போலீசாரின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் காதலர் தினத்திற்கு முன் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பில் நீ ஒரு பெண்ணாக இருந்தால் காதலர் தினத்தன்று அதனை கொண்டாட பாதுகாப்பற்ற இடங்களுக்கு செல்வதற்கு முன்னர் உனது பெற்றோர் உனக்கு கொடுத்த விலை மதிப்பெற்ற வாழ்க்கையை பற்றி இருமுறை யோசி என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் பெண்கள் ஏதேனும் சிக்கல்களை சந்தித்தால் 109 எனும் அவசர தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு குறித்த அறிவிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
பாடசாலையொன்றின் பிரதி அதிபருக்கு வழங்கப்பட்ட விடுதியினை உடைத்து அவரது உடைமைகளை திருடிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் அவர்களது 15 வயது மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். அத்துடன் 15 வயது மகனை சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் ஒப்படைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பொகவந்தலாவே கெர்கெஸ்வோல்ட் பகுதியில் உள்ள பாடசாலையொன்றின் பிரதி அதிபருக்கு வழங்கப்பட்ட விடுதியினை உடைத்து மடிக்கணினி மற்றும் தங்க ஆபரணங்கள், பாடசாலையில் பாவனைக்கு வைக்கப்பட்டிருந்த எரிவாயு சிலிண்டர் ஆகியவற்றை திருடிய தாய், தந்தை மற்றும் 15 வயது மகன் ஆகியோரே சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொகவந்தலாவை பாடசாலை ஒன்றின் பிரதி அதிபரின் விடுதியினை உடைத்து விடுதியில் இருந்த மடிக்கணனி மற்றும் தங்க ஆபரணங்கள், எரிவாயு நிரப்பும் சிலிண்டர் என்பனவும் இதன்போது திருடப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இம்மூவரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் அறிவித்துள்ளனர். பிரித்தானியாவில் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த தமிழர்கள் உட்பட பெருந்தொகையானவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களின் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டு வருவதாக அந்நாட்டு உள்துறை அலுவலகம் அறிவித்துள்ளது. அமெரிக்கா, ஆசியா, ஐரோப்பா மற்றும் தென் அமெரிக்காவில் உள்ள நாடுகளுக்கு பாரிய சுமைதாங்கி விமானங்கள் மூலம் சட்டவிரோத குடியேறிகள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு உள்துறை அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. பிரித்தானியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள விடுதிகள், பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள், கார் பழுதுபார்க்கும் நிறுவனங்கள் உட்பட பல இடங்களில் திடீர் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது சுமார் 19,000 பேர் ஆவணங்கள் இல்லாத நிலையில் கைது செய்யப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களுள் முதற்கட்டமாக பெருந்தொகையான குடியேறிகள் நேற்று முன்தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். 2024 ஜூலை 5 முதல் 2025 ஜனவரி 31 வரை 5074 கட்டாய நாடு கடத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரித்தானிய உள்துறை அலுவலக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சவுதி அரேபியாவில் தாம் சந்திப்பதற்கு வாய்ப்புள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதியுடனான தொலைபேசி கலந்துரையாடலை அடுத்து அவர் இவ்விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு ரஷ்ய ஜனாதிபதி இதன்போது ஒப்புக்கொண்டதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ளார். இதேவேளை இரு நாட்டு தலைவர்களும் தமது நாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு பரஸ்பரம் அழைப்பு விடுத்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதிக்கும் ரஷ்ய ஜனாதிபதிக்கும் இடையே சுமார் 1 மணி நேரம் இக்கலந்துரையாடல் இடம்பெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தனது கணவரின் தகாத உறவு தொடர்பாக தெரியவந்ததை அடுத்து தண்டனை கொடுத்த மனைவி பற்றிய தகவல்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன. கணவருக்கு 2 வருடங்களாக வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததை கண்டறிந்த மனைவி, எனக்கு 2 வருடங்களாக வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்தது, அது எப்படி இருந்தது என்று என்னிடம் கேளுங்கள் என எழுதிய பதாதை ஒன்றை கணவரின் கழுத்தில் மாட்டிவிட்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள வால்ட் வைட்மேன் என்ற வணிக வளாகத்தில் நடக்க வைத்துள்ளார். அத்துடன் அப்பெண்ணும் இம்மனிதனுக்கு 2 வருடங்களாக தகாத உறவு இருந்துள்ளது என கூச்சலிட்டு முன்பாக நடந்து சென்றுள்ளார். இத்தம்பதியினருக்கு ஒரு குழந்தை இருப்பதாகவும் குறித்த பெண் 2வது முறையாக கர்ப்பமாகவும் இருந்துள்ளார். எவ்வாறாயினும் சமூக வலைதளத்தில் வைரலாகி வரும் இந்த வீடியோவை 5 மில்லியனுக்கும் அதிகமானோர் பார்த்துள்ளதுடன் பலரும் இத்தண்டனையை விமர்சித்து வருகின்றனர். இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.